கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்து தமிழர் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மாறி மாறி ரிவெஞ்ச் எடுத்த சம்பவத்தால் 4 பேர் சிறைக்கு சென்ற சம்பவம் தொண்டர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்ட இந்து தமிழர் கட்சியின் முன்னாள் மாவட்ட தலைவரான ஈசான சிவம் சாமியார் பிம்பத்தில் களியங்காடு பகுதியில் வசித்து வந்துள்ளார். ஈசான சிவத்தின் மனைவியான அனுஷா என்பவர் கொரோனா காலத்தில் இந்து தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவரும் பிரபல ரவுடியான ராஜன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். இதற்காக மாதம் 8000 ரூபாய் வரை 4 ஆண்டுகளாக 4 லட்சம் ரூபாயை வட்டியாக கட்டி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அசல் 1 லட்சம் ரூபாயும் கேட்டு ராஜன் மிரட்டி அனுஷாவின் சொகுசு காரை பறிமுதல் செய்ததாக கூறப்படுகிறது. மேலும் ராஜன் கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அம்புலி கண்ணன் மற்றும் கட்சி நிர்வாகி சதீஷ் ஆகியோர் கடந்த 16ஆம் தேதி அனுஷாவை களியங்காடு 4 வழிச்சாலை பகுதிக்கு அழைத்து சாதி பெயரை கூறி திட்டியதாகவும் அனுஷாவிடம் அத்துமீற முயன்றதாகவும் சொல்லப்படுகிறது. இதனை கேட்டு அனுஷாவின் கணவரும் சாமியாருமான ஈசான சிவம் அதிர்ச்சியடைந்துள்ளார். கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் அம்புலி கண்ணன் ஒரு பெண்ணோடு உல்லாசமாக இருந்தபோது ஈசான சிவத்திற்கு வீடியோ கால் செய்ததை ஏற்கனவே ஈசான சிவம் பதிவிறக்கம் செய்து வைத்துள்ளார். ஈசான சிவம் அந்தரங்க வீடியோவை வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பி 10 லட்சம் ரூபாய் தருமாறும், இல்லையென்றால் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு விடுவேன் என்றும் அம்புலி கண்ணனை மிரட்டியுள்ளார். இரு தரப்பினரிடையே மோதல் முற்றிய நிலையில் இரு தரப்பினரும் கன்னியாகுமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளித்தனர். அனுஷாவை மிரட்டியதாக இந்து தமிழர் கட்சியின் மாவட்ட தலைவர் ராஜன், மாவட்ட அமைப்பாளர் அம்புலி கண்ணன், கட்சி நிர்வாகி சதீஷ் ஆகிய 3 பேரின் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்தனர். மேலும் அம்புலி கண்ணனை மிரட்டியதற்காக அனுஷாவின் கணவர் ஈசான சிவத்தின் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். இந்து தமிழர் கட்சி நிர்வாகிகள் 4 பேர் கூண்டோடு போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட சம்பவம் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மத்தியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.